இப்போ மதியம் லஞ்சுக்கு பிரண்டை பருப்பு பொடி வச்சு சாதம் ரெடி பண்ண போகிறேன். வெறும் சாதத்தில் பொடி போட்டு ரெடி பண்ணல, கொஞ்சம் அதுக்கு தாளிப்புலாம் சேர்த்து நான் ரெடி பண்ண போகிறேன். இங்கே வந்து வடித்த சாதம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கிறேன். போட்டுட்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் உங்கள் விருப்பம்தான். இப்போ இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். அதில் நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன். நம்ம பிளெயினாக சாதத்தில் சூடான சாதத்தில் பருப்பு பொடி அப்புறம் நெய் ஊற்றி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி தாளிச்செல்லாம் சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ அது மாதிரி தான் நான் செய்ய போகிறேன். கடுகு உளுந்தம்பருப்பு, இது கூடவே கடலைப்பருப்பு, பெருங்காயம் இதிலே சேர்த்துருக்குறதுனால பெருங்காயம் வேண்டாம். அப்புறம் நிலக்கடலை. இப்போ தான் ஏபிசி ரெடி பண்ணிட்டு வந்தோம். சூப்பராக வந்திருக்குது, என்னடா செம்மையாக வந்துருச்சு ஏபிசி. அப்புறம் முந்திரி அதையும் சேர்த்துக்கோங்க. இங்கே கருவேப்பிலை, இங்கே வந்து பிரண்டை பொடியை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸு பிரண்டை பருப்பு பொடி, சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், பத்தாது. எங்கள் பிள்ளைங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் சேர்த்து. இன்றைக்கி தான் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்குது. வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் தொக்கு. ஃபஸ்ட்டு தொக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். அடுத்தது வந்து காய வச்சு இட்லி பொடிக்கும் பருப்பு பொடிக்கும் ரெடி பண்ணுவோம். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது தாளிச்சோம்ல, இதை சேர்த்துக்கலாம். இதில் சாதத்தில் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது இல்லை, வாசனை. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. ப்ளெயினாக பருப்பு பொடி போட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வச்சுக்கோங்களேன், புளியோதரை மாதிரியே டேஸ்ட் இருக்கும். சூப்பராக இருக்குடா. என்ன நீ சாப்பிட்டு பாருங்க. வாடா 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 வாங்க தானா. உருண்டை சாதம் தான் பிடிச்சிருக்குது எல்லாத்தையும். கடைசியில் ஸ்பூனில் கொடுத்தது இதெல்லாம் கூட ஸ்பூனில் கொடுத்தா கூட பிடிக்க மாட்டேங்குது. வா வா வா. சரி, கையில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. வாங்க தானா. பிரண்டை சாத பொடி, புளியோதரை வாசனை வருது இல்ல, நல்லா இருக்குல்ல. நீங்க சாப்பிட்டு வயிறு வலிக்கு போத பிரண்டை பருப்பு பொடி சூப்பரா இருக்கும். செமையா நல்லா இருக்குல்ல.